ஆணினுள் 3 பெண்ணினுள் 4 என்று வள்ளல் பெருமான் சொல்வார். முத்தேக சித்தி என்பது சிலர் நினைத்து கொள்ளலாம் ஆணுக்கு மட்டும் ஆண்டு இல்லை, இது பெண்ணுக்கும் உண்டு. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, ஆமாம், உடலெல்லாம் அமுதம் ஊற்றெடுத்து ஓடிட என்பார். மிக அற்புதமான நிலை. இந்த உஷ்ணத்தில் 2 வகை இருக்குது, அசுத்த உஷ்ணம், சுத்த உஷ்ணம். ஆக இந்த பிரபஞ்சம், இந்த வெளிகள் அனைத்தும் மிக விரிந்து பறந்து எல்லையற்று கிடக்கிறது. மலர்களிலே பெரிய மலர் தாமரை தான். அதனுடைய அற்புதம் பாருங்கள். மலர்களிலே பெரிய மலர். இரவில் பூக்கும் பூக்களெல்லாம் வெள்ளையாகவும், பகலில் பூக்கும் பூக்கள் நிறமுள்ளதாகவும் இருக்கும். நற்பங்கயம் என்று வள்ளலார் சொல்வார். சுத்த தேகம் என்பது பெருமான் சொல்கிறது நிழல் கிடையாது, நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஒளி தேகம். கற்பூர வாசம் வீசும், கற்பூர வாசம். அவங்க சுத்த தேக பெற்ற அவங்களுக்கு பக்கத்தில் நின்னாங்கன்னா கற்பூர வாசம் வீசும். சித்தியல் இதெல்லாம் இது நம்ம ரொம்ப உலகத்துக்கே எடுத்துக்காட்டு. நம்ம தமிழ் மொழியும், நம்ம தமிழ் இனமும், நம் தமிழ் சித்தர்களும் சொல்லி கொடுத்தது மிக அற்புதமான அதிசயமானது. இது இந்த ஞான சித்தர் காலத்தில் உலகெங்கும் உள்ள அனைவரும் இனி வரப்போகிறார்கள். ஏதோ ஒரு வெள்ளாடை போர்த்தி கொண்டு தலையிலே முக்காடு போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகான் என்ன ஒரு பெரிய நிலையை சொல்லிவிட்டார், என்ன ஒரு பெரிய நிலையை அடைந்து விட்டார் என்று எல்லோரும் அலட்சியமாக நோக்கலாம். ஆனால் அவர் பெற்ற பேறு இறைநிலைக்கு ஒப்பாக, இறைநிலையே அவரிடம் அந்த செங்கோலை அளித்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த உலகில் ஆண் பெண் 2 சமம். ஆண் பெண் 2 சமம். ஆணினுள் 3 பெண்ணினுள் 4 என்று வள்ளல் பெருமான் சொல்வார். இந்த ஆணினுள் 3 பெண்ணினுள் 4 என்ற இந்த 7 தான் சப்த தாதுக்களாக நம்முடைய மனித தேகத்தில், மனித உடலில் இருப்பதாக வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். ஆக இந்த 3 தேக முத்தேக சித்தி என்பது சிலர் நினைத்து கொள்ளலாம் ஆணுக்கு மட்டும் ஆண்டு இல்லை, இது பெண்ணுக்கும் உண்டு. இதை கூர்ந்த மதியினால் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நிறைய விஷயங்கள் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அடுத்து அதான் ஆண் பெண் பேதம் இல்லை என்று சொல்வார். இவர்கள் மன அறிவு, ஆன்ம அறிவு, மன அறிவு பெண்ணுக்காகவும் ஆன்ம அறிவை ஆணுக்காகவும் சொல்வார்கள். ஆனால் மனதிலும் ஆன்ம அறிவு அடங்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஆக இந்த நிலை ஆணுக்கு மட்டும் அல்ல, பெண்ணுக்கும் உண்டு என்பதை நாம் கூர்ந்து ஆராய வேண்டும். அடுத்ததாக ஐயா சொன்னபடி வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலில் மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, ஆமாம், உடலெல்லாம் அமுதம் ஊற்றெடுத்து ஓடிட என்பார். மிக அற்புதமான நிலை. மாணிக்க வாசகர் சொல்வார், ஏற்பு தொலைதோறும் அமுத தாரைகள் ஏற்பு தொலைதோறும் ஏற்றினான்பார். அந்த அமுதம், இந்த உஷ்ணத்தில் 2 வகை இருக்குது, அசுத்த உஷ்ணம், சுத்த உஷ்ணம். பெருமான் சொல்லக்கூடிய அனைத்தும் சுத்த உஷ்ணத்தை நோக்கியே இருக்கும். அசுத்த உஷ்ணம் உடலை அழித்துவிடும். ஆனால் தியான வகையினாலும்
அதிதீவிர ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அந்த அன்புருவாலையும் அருள் உருவத்தினாலையும் கிடைக்கக்கூடிய சுத்த உஷ்ணம் அந்த சுத்த தேகத்தை மாற்றுவதற்கு உதவும் என்று சொல்கிறார். பெருமான் சொல்வார், கனல் ஊசியில் கோடி யுகங்கள் நீங்கள் தியானம் பண்ணியிருந்தால் கூட காண்பதற்கு அரிதென்பார் இறைநிலையை. இந்த இறைநிலை என்பது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நீங்கள் உங்களுடைய கற்பனையில் பாருங்கள். இன்னும் சில சூரியன் போன்ற வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் ஒளி இன்னும் இந்த பூமிக்கு வந்து சேரவில்லை. அப்படி என்றால் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்று உங்களுடைய கற்பனையை பறக்க விடுங்கள். ஆக இந்த பிரபஞ்சம், இந்த வெளிகள் அனைத்தும் மிக விரிந்து பறந்து எல்லையற்று கிடக்கிறது. அதுபோல் நுண்மையாகவும் மைனஸில் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ மைக்ரான் எவ்வளவு கீழே போகுதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு மிக 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 நுண்மையான துகளில் கூட இறைநிலை அடங்கியுள்ளது. இதை கற்பனையில் ஆய்வு செய்ய வேண்டும். ஆக பெருமான் சொல்வார், பிரம்மச்சரியம் இல்லறத்தான் சொல்லும்பொழுது வள்ளுவ பெருந்தகை கூட துறவிகளுக்கும் இல்லறத்தான் தான் உதவி செய்கிறான் என்று சொல்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, ஈத்தார் பெருமை, இல்வாழ்க்கை இந்த அதிகாரம் வைத்துள்ளார். மூவர்களுக்கும் இல்வாழ்வானன் துணை என்கிறார். ஆக எந்த ஒரு அருளாளர்களும் இல்வாழ்வையை இகழ்ந்து சொல்லவில்லை, போற்றியே சொல்லியிருக்கிறார்கள். வள்ளுவரும் சரி, வள்ளற் பெருமானும் சரி அதையே கூறியுள்ளார்கள். அடுத்ததாக இந்த இந்திரியம், இந்த விந்து சக்தியை பற்றி சொல்லும் பொழுது ஊற்றுக்கேணியை நியாயம் சொல்வார் வள்ளற் பெருமான். இல்வாழ்வான் மந்ததரன், அதிதீவிர பக்குவி, 2 விதமாக பிரிப்பாங்க. சாதாரணமாக மந்ததரம், அதிதீவிரம். அந்த அதிதீவிர பக்குவிகள் அந்த ஒளி சக்தியை நம்முடைய நெற்றிக் கண்ணுக்கு கொண்டு செல்ல முடியும். அப்படி செல்லும் பொழுது ஐயா சொன்னபடி அந்த பங்கய மலர்களிலே பெரிய மலர் தாமரை தான். அதனுடைய அற்புதம் பாருங்கள். மலர்களிலே பெரிய மலர். இரவில் பூக்கும் பூக்களெல்லாம் வெள்ளையாகவும், பகலில் பூக்கும் பூக்கள் நிறமுள்ளதாகவும் இருக்கும். நற்பங்கயம் என்று வள்ளலார் சொல்வார். உண்மைதான். அது அந்த மடலெல்லாம் மூளை மலர்ந்திட என்பது அதில் அடங்கும். அந்த ஊற்றுக்கேணி என்ன சொல்வார், ஊற்றுக்கேணியை நீங்கள் அடிக்கடி இறைத்து கொண்டிருந்தால் என்ன ஆகும், அந்த கிணறு வற்றிவிடும், அந்த ஊற்றுக்கண் அடைப்பட்டு விடும். கிணறு வற்றின பிறகு அங்கே சுரப்பு நின்றுவிடும். அதுபோல் நீங்கள் இறைக்காமல் அந்த கிணறை வைத்திருந்தாலும் அந்த ஊற்றுக்கண் அடைப்பட்டு விடும், திரும்ப சுரக்காது. அந்த நிறைந்துள்ள அந்த அழுக்கு நீரும் சூரிய வெப்பத்தால் இறைச்சிடும். ஆக கிணறு ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இந்த நியாயத்தை தான் வள்ளற்பெருமான் 15 தினங்களாக சொல்லி இந்த அருந்தல் பொருந்தல்லாம் சொல்லியிருக்கிறார். அதிதீவிர பக்குவிக்கு அதை கடந்து போவாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இங்கு உள்ள இந்த இல்வாழ்வார்களுக்கு ஒரு விரக்தி நிலையோ வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பார்வை பொதுவாக இருக்க வேண்டும். வள்ளற்பெருமான் போன்ற அருளாளர்கள் இதை அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் மேற்கொண்டு இந்த சிந்தனையை அடுத்த சத்விசார வகுப்பில் இன்னும் விரிவாக விளக்குவார். சுத்த தேகத்தோடு தான் நின்றுள்ளது. சுத்த தேகம் என்பது பெருமான் சொல்கிறது நிழல் கிடையாது, நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஒளி தேகம், மலம் அழுக்கு கிடையாது, கற்பூர வாசம் வீசும்.
கற்பூர வாசம். அவங்க சுத்த தேகம் பெற்ற அவங்களுக்கு பக்கத்தில் நின்னாங்கன்னா கற்பூர வாசம் வீசும். ஏன்னா உணவு கிடையாது, பஞ்சபூதங்களுடைய வெளியிலேருந்தே அவங்களுக்கு அந்த உணவு கிடச்சிருது, அந்த நிலை அவங்களுக்கு வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக பிரணவ தேகம். பிரணவ தேகம் நீங்கள் பார்க்கலாம், தொட முடியாது. இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, ஒரு நேரத்திலே 2 மணி நேரத்தில் கூட இருப்பாங்க. அது ஒரு நிலை, அது மந்திர தேகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. இது தமிழர்களுடைய, நம்முடைய தமிழர்களுடைய சித்தியல் இதெல்லாம். இது நம்ம ரொம்ப உலகத்துக்கே எடுத்துக்காட்டு. இதை நம்ம உணராமல் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம தமிழ் மொழியும் நம்ம தமிழ் இனமும் நம்ம தமிழ் சித்தர்களும் சொல்லி கொடுத்தது மிக அற்புதமான அதிசயமானது. இது இந்த ஞான சித்தர் காலத்தில் உலகெங்கும் உள்ள அனைவரும் இனி வரப்போகிறார்கள், இது உண்மையை அறிய போகிறார்கள். நாம் எப்பொழுதுமே மேற்கிருந்து இங்கே வந்தால் தான் நம்ம அதை அப்புறம் நம்ம வீழ்ச்சி கொள்வோம். இப்பொழுதே வீழ்த்து கொள்வோம். நம்ம அவங்களோட உயர்வானவங்க தான் நிச்சயமாக. அடுத்ததாக பிரணவ தேகத்தினுடைய அடுத்த நிலையாக ஞான தேகம். ஞான தேகம் அளவு கடந்தது, கலாதீதன்பர். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் நிறைவாக நீக்கமற இறைநிலைக்கு ஒப்பாக வாழக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு நிலை ஞானதேக நிலை. அந்த ஞானதேக நிலையை பெற்றவர் தான் நமது வள்ளற் பெருமான். ஏதோ ஒரு வெள்ளாடை போர்த்தி கொண்டு தலையிலே முக்காடு போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகான் என்ன ஒரு பெரிய நிலையை சொல்லிவிட்டார், என்ன ஒரு பெரிய நிலையை அடைந்து விட்டார் என்று எல்லோரும் அலட்சியமாக நோக்கலாம். ஆனால் அவர் பெற்ற பேறு இறைநிலைக்கு ஒப்பாக, இறைநிலையே அவரிடம் அந்த செங்கோலை அளித்து, மகனே நீடூழி எக்காலத்தும் ஐந்தொழிலும் ஆற்றுக என்று கொடுத்து விட்டதாக அருட்பெருஞ்சோதி அகவலில் அறைகிறார். ஆம், அந்த நிலையை பெறக்கூடிய தகுதி அவருக்கு இருந்தது. அந்த அன்புருவமும் அருளுருவமும் அவருக்கு கிடைத்தது. அதனால் இறைவனே அவருடைய செங்கோலை அவரிடம் அளித்திருந்தார். இது உண்மைதான். சாகாத வாழ முடியும் என்பதுதான் நம்முடைய தமிழ் எழுத்துக்களுடைய முறையாகவும் இருப்பது ஊன்றி ஆராயத்தக்கது. நம்ம இன்றைக்கி சத்தியசாரன்னா நேற்று தான் இதை முடிவு பண்ணோம். ஏன் நம்ம இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடாது? இது போன்ற விசாரங்கள் மூலம் ஒவ்வொருத்தருடைய அந்த சிந்தனை ஆற்றலை ஊக்குவிக்கும். இதை கேட்பவர்களுடைய மனதில் படும், அவர்களுடைய அறிவில் தொடும். ஆக அவரும் ஆய்வை நோக்கி வருவார்கள். அப்படி ஆய்வை நோக்கி வரும்பொழுது நம்முடைய தமிழ் மொழியை பற்றியும் நம்முடைய தமிழ் சித்தர்களை பற்றியும் அவர்கள் மிக என்னதான் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு ஆர்வத்தில் அவர்களும் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல அடிப்படையில் இந்த சத்துவிசாரம் நடக்க இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று சொன்ன உடனே மிக ஆர்வமாக அவர் பல வேலைகள் இருந்தும் இந்த வயதிலையும் ஒரு ஆர்வத்தோடு உலக மக்களுடைய உன்னத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பேரார்வத்தினால் அந்த பெருந்தகையாளர் வரதராஜன் ஐயா ஆர்வமோடு எனக்கு முன்னாடியே வந்துட்டாருங்க. உண்மையிலே அவருடைய அந்த ஊற்றமும் ஆக்கமும் இறைவன் அவருக்கு ஒரு நீண்ட ஆயுளை கொடுத்து அவரை நீடூடி வாழ்ந்த இந்த உலகத்துக்கு சேவை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொள்கிறோம். வணக்கம். ஆன்மீகம் என்பது கடலை போன்றது. அதை எப்படி ஒரு குடுவையில் அடைத்து விட முடியாதோ அதே போன்று ஒரு 10 நிமிட காணொளி பதிவிலோ அல்லது ஒரு 30 நிமிட காணொளி பதிவிலோ எந்த செய்தியும் முழுமையாக முடித்து விட முடியாது. அதனால் கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த காணொளியில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது தகவல்கள் தேவைப்பட்டால் கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணில் 94 88 55 33 20 என்ற இந்த எண்ணிற்கு உங்களுக்கு செய்தியாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா நேரம் கிடைக்கும்போது நாங்கள் இதற்கான பதிலை பெற்று மீண்டும் உங்களுக்கு அந்த செய்திக்கான பதிலை உங்களுக்கு காணொளி காட்சியாக பதிவு செய்து தருகிறோம். நன்றி.